ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். சிறையடி காசில் அப்கமிங் ரிவ்யூ பார்க்கலாம். அந்த டேரக்டர் கதை இல்லைங்கிறதுக்காக முத்து மீனா பிரிகிற மாதிரி காட்டுறாங்க. ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கன்னு தெரியல. ரோஹிணி சீக்கிரமாக மாட்டி கதையை முடிக்கக்கூடாது, இன்னும் கதை இருக்கணும் போல் அப்படிங்கிறதுக்காக முத்துவையும் மீனாவும் பிரிக்கணுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. என்ன நடக்குதுன்னா, விஜயா ரொம்ப அவமானப்பட்டு அங்கே பர்த்டே பார்ட்டியில் வந்து ரொம்ப அவமானப்பட்டு இந்த மாதிரி திருட்டுனாங்க அப்படின்னு சொல்லி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. ரொம்ப அவமானப்படுது. வீட்டில் வந்துட்டு ரொம்ப கோபமாக உட்காந்துருக்காங்க. அதே போல் ரோஹிணி வந்து புடவை வந்து கொடுக்குறாங்க. இது வாங்கிட்டு வந்து திட்டிட்டு வந்தியான்னு கேட்குறப்போ, இல்லை ஆண்டி நான் வாங்கிட்டு தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. வாங்கிட்டு வந்தாரா? நான் இப்போ போனேன்ல பர்த்டே பார்ட்டி, அங்கே வந்து இந்த நகை வந்து திருட்டு நகை அப்படின்னு சொல்லி சொல்கிறப்போ, திருட்டு நகையா? நான் திருடவே இல்லை ஆண்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து நான் வாங்கிட்டு தான் வந்தேன். நம்மளையும் கேட்குறப்போ எல்லாத்தையும் சொல்கிறாங்க, நீங்கள் இது மாதிரி தானே பண்ணீங்க எங்களுக்கெல்லாம் அப்படின்னு மொத்தம் பேசிகிட்டு இருக்காங்க. இது மாதிரி எங்களோட நகையை வச்சு கவரிங் நகையெல்லாம் பண்ணீங்களா, உங்களுக்கு தேவை தான் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கப்போ, நம்மளை ஏன்டா பழசெல்லாம் பேசிகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அவரும் கொஞ்சம் அமைதிப்படுத்துகிறாங்க. இங்கே வந்து பெரிய பிரச்சனையாக தான் போயிட்டுருக்கு. அதுவும் ரோஹிணி தான் மாட்டுவாங்கன்னு பார்த்தா வந்து அவங்க எப்படியோ எஸ்கேப் ஆகிட்டு போயிட்டே தான் இருக்காங்க. இது மாதிரி நான் வாங்கிட்டு தான் வந்தேன், ஒழுங்காக அவன்கிட்ட வந்து இந்த மாதிரி 1,00,000 வாங்கிட்டு வந்து கொடுக்குற வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் ரோஹிணியை முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மீனா என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாத்தையும் 2 பேரையும் கூப்பிட்டு பேசுகிறாங்க. இது கனவாக இருக்குமா இல்லை நிஜமா, இல்லை வந்து இவங்க 2 பேர் பிரியறதுக்காக இந்த மாதிரி பண்ணுறாரா, கதை இல்லாததுக்காக டேரக்டர் இந்த மாதிரி கதை கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணுறாரான்னு தெரியல. மீனா என்ன பண்ணுறாங்கன்னா, சீதாவுக்கும் அருணுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் கூட்டிகிட்டு போயிட்டு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க. இது வந்து மேக்ஸிமம் கனவாக தான் இருக்கும். நிஜமாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கதை வேணுங்கிறக்காக இந்த மாதிரி கொண்டு போயிருக்காங்க தான் நம்ம நினைக்கிறோம். அதே போல் முத்து வந்துட்டு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்து அவர் ஃப்ரெண்டு பார்க்கணுங்கிறக்காக கூட்டிகிட்டு போகிறாங்க. என்ன மாதிரி பண்ணணும் ரெஜிஸ்டர் மேரேஜ் அப்படிங்கிறக்காக கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போய் போகிறப்ப பார்த்தீங்கன்னா, மீனா வந்து இது மாதிரி கல்யாணம் பண்ணியிருக்க பார்த்துறாங்க. பார்த்துட்டு அங்கேயே பிரச்சனை ஆகிட்டு, இந்த அளவுக்கு நீ வந்துட்டியா, நீ என் பேச்சை கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி வந்து முத்து வந்து டென்ஷன் ஆகிட்டு போகிறாங்க. அருண் வந்து நில்லுங்க, ஏன் இப்படி கோவப்படுறீங்க அப்படின்னு கேட்குறப்போ, சீதாவும் மாமா போக நீங்கள் மாமா அப்படின்னு கூப்பிட்றாங்க. டென்ஷன் ஆகிட்டு போயிடறாங்க. முத்து இந்த அளவுக்கு பண்ணிட்டில நீ அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு, இரு உனக்கு எனக்கு இன்விட்டு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லி வந்து முத்து டென்ஷன் ஆகிட்டு போயிடுறாங்க. மீனாவுக்கு என்ன பண்ணுறது தெரியல. முத்து டென்ஷன் ஆகி வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்துட்டு எல்லாத்தையும் திடீர்னு முடின்னு உடைக்கிறாங்க. மீனோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வெள்ளை தூக்கி போகிறாங்க. எதுக்குடா இப்போ வெள்ளை தூக்கி போட்டுட்டு இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அப்பா அந்த மீனா என்ன பண்ண தெரியுமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அப்போதைக்கு மீனா வராங்க. அவங்க வர்றப்பே அப்படியே பேக்கை தூக்கி போட்டு, இந்த வீட்டுக்குள்ளே நீ இனிமேட்டு வராத, வெளில போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படியே பார்க்குறாங்க விஜய். ஆஹா என்னடா அது, என் பையன் நான் இப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லி வந்து என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்குறப்போ எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி பண்ணிட்டாப்பா, என் பேச்சை கேட்கவே இல்லை, அவள் இந்த மாதிரி இந்த அளவுக்கு இறங்கிட்டான்னா அவள் தனித்தனியாக முடிவு எடுத்துட்டாலும் இனிமேட்டு அவள் இந்த வீட்டுக்கே தேவையில்லப்பா, அவள் எங்கே வேணால் போய் தொலைவிட்டோம் அப்படிங்கிற மாதிரி வந்து முத்து சொல்கிறாங்க. அண்ணாமலை டேய் நான் சொல்கிறத கேட்பிய மாட்டியாப்பா, இந்த விஷயத்தை நான் எதுவுமே கேட்க மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லி வந்து முத்து வந்து மீனா வீட்டை விட்டு அனுப்புகிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.